ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டோரி பை சுபிக்ஷா. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேஸ் இன் மை லைஃப் அண்ட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோ, இட்ஸ் நாட் ஆர் பர்த்டே, நாட் ஆர் ஆனிவர்சரி, பட் இது இன்னொரு ஸ்பெஷல் டே. ஸோ அது என்ன டே, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ நான் யூஸ்வலாகவே என்னோடய டே வந்து கொரியாண்டர் சீட்ஸ் வாட்டரோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பிகாஸ் ஆஃப் தைராய்டு இஷ்யூ. தேங்க்ஃபுல்லி இப்போ எனக்கு எந்த தைராய்டு இஷ்யூவும் இல்லை, அதனால் டேப்லெட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இந்த கொரியாண்டர் சீட்ஸ் வாட்டர் மட்டும் நான் லாஸ்ட் ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து என்னோடய தைராய்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அதனால் இது ரெகுலராகவே நான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கேன். எதர் நான் நைட்டு சோக் பண்ணிவிட்டு அதை வந்து மார்னிங் ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டரை குடிப்பேன். அப்படி சோக் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டராக நான் குடிச்சிருவேன். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பாப்பா தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலை எல்லாமே பண்ணி முடிக்கணும். அதுவும் மெயினாக வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்குன்னா அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா பண்ணவே விட மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்க ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட எந்திரிச்சிருவாங்க. அதனால் ரொம்பவே பொறுமையாக பண்ணணும். மார்னிங் எந்திரிக்கிறப்போ பார்த்தா கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நல்லா வெயில் அடிச்சுட்டு ரொம்பவே சன்னியாக இருந்தது. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. வெதர் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது. ஸோ ஒரு மோட்டிவேஷனோடு எந்திரிச்சேன். பட் மழைலாம் வந்த உடனே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேசி ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ என்னை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக ஆப்வியஸ்லி ஒரு காஃபி பிரேக் தான் எடுக்க போகிறேன். ஸோ ஐ எம் அ காஃபி பர்சன். மார்னிங் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கலன்னா எனக்கு அந்த டேவே ஓடாது. பட் இப்போ ஆப்வியஸ்லி கொரியாண்டர் வாட்டர் குடிக்கிறதுனால அதுக்கு ½ ஹவருக்கு எதுவுமே வந்து நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஸோ எப்படியாவது காஃபி குடிக்க ஒரு ரீசன் தேடிகிட்டே இருப்பேன். பட் இப்போ வெதரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரே டெம்டிங்காக இருந்தது. அண்ட் கூடவே வந்து ஒரு ப்ரௌனி இருந்தது வீட்டில். ஸோ அதனால் ப்ரௌனி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. யூஸ்வலாக எல்லாருமே வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. பட் எனக்கு வந்து பிளெயின் ப்ரௌனி சாப்பிட பிடிக்காது. ப்ரௌனி வித் மில்க், இந்த ஹாட் மில்க் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாரும் அதை ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் நான் வந்து எனக்கான மீ டைமை நான் எடுத்துப்பேன். அண்ட் அப்படியே டிவியில் ஏதாவது பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்படின்னாவே எனக்கு தோன்றது இந்த ஒரு ஷோ தான். ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், குக் வித் கோமாளி சீசன் 2. இந்த ஷோ வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இதை நான் எத்தனை டைம் பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியாது. எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் கம்மிங் டு த சர்ப்ரைஸ் பார்ட், நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் தட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. பட் இது வந்து எங்கள் யாரோட பர்த்டேவும் கிடையாது, ஆனிவர்சரியும் கிடையாது. பட் இன்னொரு ஸ்பெஷல் டே. அது என்னென்னா மார்ச் 21 வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டே. இவ்வளோதானா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு மோர் தென் வேலண்டைன்ஸ் டே, ஆனிவர்சரி இது எல்லாத்த விட இது வந்து மோஸ்ட் ஸ்பெஷல் டேனா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண டே. எனக்கு இன்னும் கூட நாங்கள் என்ன அவுட்ஃபிட் போட்டிருந்தோம், என்ன பேசணும் அண்ட் என்ன டைமுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்றது கூட ஞாபகம் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்பப்போ நாங்கள் அதை பற்றி பேசிப்போம். பட் அவருக்கு இந்த டேட் வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்றத எனக்கு செக் பண்ணணும். ஸோ டெக்கரேஷனுக்காக திங்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் வாங்கலாம். ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற கலர் பேப்பர்ஸ் அண்ட் அதர் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இதை வச்சே பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன மைண்டுக்கு தோணுதோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அப்பப்போ பின்ட்ரெஸ்ட்லேயும் ஒரு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த பேப்பர் ஃபேன் எல்லாம் பண்ணி அதை ஹார்ட் ஷேப்லலாம் பண்ணிவிட்டு லிவிங் ஏரியாவில் வந்து ஒரு பெரிய லாங் கர்டைன் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்டிக் பண்ணுறது தான் பிளான். பட் என்னன்னா கர்டைன் வந்து கோஆப்ரேட் பண்ணல. ஸோ நான் எவ்வளோ ஸ்டிக் பண்ணாலும் அது விழுந்துகிட்டே இருந்தது. சரி, இது வந்து ஒரு ஃபெயிலியர் தான், அது சும்மா செஞ்சதுக்கு இதாவது ஒட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம டின்னர் ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கான திங்ஸ் மட்டும் நான் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் பாப்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ, இதுக்காக வந்து நான் ஒரு நார்மல் ஹெர்ஷீஸோட சாக்லேட் தான் எடுத்திருந்தேன். இந்த டார்க் சாக்லேட் கிடையாது. நார்மல் ஆல்மண்ட் சாக்லேட் தான். இத வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு, தென் டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். அந்த சாக்லேட் மெல்ட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு யூசுவலாக வந்து கோகோனட் ஆயிலோட டேஸ்ட் பிடிக்காது. பட் இதில் அந்த கோகோனட் ஆயில் ஆட் பண்ண உடனே அந்த மெல்டட் சாக்லேட் வித் கோகோனட் ஆயில் மட்டும் சாப்பிட்றதுக்கே ஒரு ப்ரௌனி ஃபீல் கொடுத்தது. அவ்வளோ ரிச்னஸ்ஸாக இருந்தது. அண்ட் கூட வந்து கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிட்டேன். இது சால்டட் பட்டர், ஏன்னா அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. தென் அந்த மெல்டட் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டில் தான் ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த ஹார்ட் ஷேப் மோல்டு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் எனி ஃப்ரூட் ஆஃப் யோர் சாய்ஸ். நம்ம பொமிக்ரானட் யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த சாக்லேட் கூட சேர்ந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மெல்டட் சாக்லேட்ஸ் எல்லாம் ஊற்றி வச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் அது கூல் ஆனதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன் நான். தென் நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு 200 ml மில்கை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு, தென் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை வந்து ரா மில்கில் டைல்யூட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஒன்ஸ் அது நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை கூல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஒன்ஸ் அந்த ஹீட்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. தென் சர்வ் இட் கோல்டு. இது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஒரு பக்கம் டெசர்ட்ஸ் ப்ரிப்ரேஷன் அண்டு டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஹேண்ட்மேடாக பொக்கே பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு ஆல்ரெடி வீட்டில் வந்து இருக்கிற கிராஃப்ட் மெட்டீரியல் தான் எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா பைப் கிளீனர். இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஒயர் மாதிரி இருக்குது. நம்ம எப்படி அதை வந்து பெண்ட் பண்ணாலும் பெண்ட் ஆகிடும். எப்படி வேணாலும் நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் மாதிரி தான். அண்ட் இன்கேஸ் நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் பேக் டு நார்மலும் அது நம்ம கொண்டு வந்துடலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னென்னா, இது ரொம்ப அஃபோர்டபுள். ஒரு பேக் ஆஃப் 100 வந்து ஜஸ்ட் ஃபார் 100 rupees தான். நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளார் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு லெஸ் தேன் 20-15 அவ்வளோதான் பைப் கிளீனர்ஸே தேவைப்படும். ஸோ இந்த ஒரு பொக்கே பண்ணுறதுக்கு அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 to 70 பைப் கிளீனர்ஸ் இருந்தாவே போதும். விச் இஸ் லெஸ் தேன் 100 rupees தான் உங்களுக்கு இது ஆகும். இது கிராஃப்ட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யார் வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைப் கிளீனர்ஸை வந்து நியரஸ்ட் கிராஃப்ட் ஷாப்பில் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு லவ்டு ஒன்ஸ்க்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் முக்கியம். அது மெட்டீரியலிஸ்டிக்காக தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹேண்ட்மேடாக ஏதாவது சின்னதாக பண்ணி கொடுத்தா கூட அதோட வேல்யூவே ரொம்ப அதிகம். ஏன்னா நான் வந்து பர்சனலாக இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப லைக் பண்ணுவேன். என்ன தான் நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக தௌசண்ட்ஸ் ஆஃப் ருப்பீஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணாலும் இந்த மாதிரி உட்காந்து பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு ஹேண்ட்மேடாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிஃப்ட்டுக்கு வந்து வேல்யூவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுவும் பாப்பா வச்சுட்டு இது பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அவங்க அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் நான் பண்ணுறது. ஸோ அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக அவுட்கம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருந்தது. தென் அது பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரேப்பிங் ஷீட்டு இதுவும் ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான். ஸோ இது பொக்கே ரேப்பிங் ஷீட்டு தான். இது ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு யூடியூப்பில் எப்படி ரேப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு டுட்டோரியல் பார்த்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஓவராலாக பார்க்குறப்போ ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பராக வந்திருந்தது. ஸோ எனக்கே வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ அதை பார்த்து அட்மையர் பண்ணிகிட்ருக்கேன் நான்.
நெக்ஸ்ட்டு டேபிள் செட்டப்க்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கப்போ, ஆஸ் யூஷுவல் நம்ம ஐடியாஸ் வராதப்போ பின்ட்ரெஸ்ட் கிட்ட தான் போய் கேட்போம். ஸோ அதில் வந்து இந்த க்யூட்டான ஒரு டெடி பேர் ஹக் பண்ணிட்டு இருக்க மாரி இருந்தது. ஸோ அதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னு வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரவுண்டு ஷேப் பன்னு கிடைக்கல. இந்த பாவ் பாஜி பன் தான் கிடைச்சது. சரி ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கி கட்டர் வச்சு அதோட ஷேப்பு, பாடி இதெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். தென் மிச்சம் இருக்கிற பீஸில் வந்து அதோடைய காது, கை, கால் இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எண்டில் பார்க்குறப்போ அந்த பின்ட்ரெஸ்ட் ஒரிஜினல் இமேஜ் அளவுக்கு வரல. பட் இது ஓரளவுக்கு நல்லாவே வந்திருந்தது. ஸோ ஹியர் கம்ஸ் த மொமெண்ட். ஸோ நான் இப்போ தான் அவருக்கு கால் பண்ணி கேட்டேன், எங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொரு 15 மினிட்ஸில் வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ டேபிள் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பண்ணது எல்லாமே டெசர்ட்ஸு எல்லாமே ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் வெளியே எடுத்தால் எல்லாமே மெல்ட் ஆகிடும். அதனால் அவங்க எப்போ வராங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்போ நம்ம டேபிள் செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு பக்கம் நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். பட் பாப்பா சுத்தமாக பண்ண வீட்டில் ஒரு பக்கம் அவங்க எல்லாம் கலைச்சி போட்டுகிட்டே இருந்தாங்க. சரி எல்லாத்தையும் மீறி எப்படியோ செட் பண்ணி வச்சுட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே நான் செட் பண்ணுறது வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். நினச்ச மாதிரி ஹி ஹேட் நோ ஐடியா. என்னடா திடீர்னு ஏதோ பண்ணியிருக்காளே அப்படின்ட்டு தான் அவர் முழிச்சிட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் அவர் என்ன என்ன அப்படின்னு கேட்டே இருந்தார், எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவரே வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இதானா ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ உங்களுக்கு இந்த டேபிள் செட்டப் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த ஹேண்ட்மேட் பொக்கே எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.